ஆனால் இங்க வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள், பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன். ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லோரையும் கும்பிடலாம். ஐயப்பன் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு. எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமால் ஆனது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார்கள். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன். முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மில முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே.